सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ त्रसूर्योपादिनचन्द्रतारकं नेमा विद्युतोपान्ति कुतोऽयमग्निः तमेव पान्दमनुपादि सर्वं तस्य भाषा सर्वमिदं विभाति. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदां च बृहणोति तस्मै तं गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ वेदाहमेदं पुरुषं महान्तं आदित्यवर्णं तमसः परस्तात् तमेव विदित्वात् मृत्युमेति नान्यपन्था विद्यते अयनाय. ओम மூணாவது மந்திரம். தே தியான யோகானுகதா அபஸ்யன் தேவாத்மசக்திம் ஸ்வகுணைர்நிகூடாம் யக்காரணானி நிகிலானி தானி காலாத்மயுக்தானி அதிதிஷ்டத்யேகஹ. ஸோ வேதகால ரிஷிகள் ஈஸ்வரனை தியானித்து தபஸில் இந்த சத்துவ குணத்தில் இருந்ததுனால, பரிபூர்ணமான சத்துவ குணம், எந்த விதமான மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்ததுனால அந்த விஷயத்தை கண்டுபிடித்து உலகத்துக்கு வழங்கினார்கள். அது சகுண பிரம்மமாகிய மாயாசக்தியோடு இருக்கிறது. அதுக்கான அத்தாரிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா, சகுண பிரம்மம் மாயாசக்தி சகித சகுண பிரம்மம், அதற்கான இந்த பிரமாணம் இந்த மந்திரம். அந்த ஈஸ்வரன் ஏகஹா, பலவிதமான விஷயமாக இருந்தாலும் எது அந்த ஏகஹா சொல்கிறதுலேருந்து அத்வைதம் விவர்த்த உபாதான காரணமாக அதில் வருது. சிருஷ்டியை உண்டாக்கி சிருஷ்டிக்கு வேறாக ஈஸ்வரன் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இந்த விஸ்வரூப ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நான் இந்த 4, 5, 6 இருக்கிறது, நம்ம அதை இப்போ படிக்கலாம். 4வது மந்திரம். தமேகணமேமம் திரிவிருத்தம் சோடசாந்தம் சதார்த்தாரம் விஸ்மதி பிரத்யராபிஹி அஷ்டைஹி ஷட்பிர் விஸ்வரூபைகைபாசாம் த்ரிமார்கபேதம் த்விநிமித்தைஹி மோகம். கீதையில் சிருஷ்டியை பற்றி வருது. 15வது அத்தியாயத்தில் சிருஷ்டி பற்றி சொல்கிறது. அங்கே ஒரு கல்பனா இருக்கிறது. என்ன கல்பனா? விருட்ச கல்பனா இருக்கிறது. இங்கே உபநிஷத்தை என்ன பண்ணுறது? சிருஷ்டியை ஸோ ஜெயண்ட் வீல் சக்கரா கல்பனா பண்ணுறது. அப்புறம் நதி கல்பனா சொல்கிறது. ஓகே, இங்கே 4வது மந்திரம் சக்கரா கல்பனா அண்டு 5வது மந்திரம் நதி கல்பனா. கல்பனானா இமேஜினேஷன். அதை வச்சுண்டு மீதெல்லாம் சிருஷ்டியை பற்றி சொல்கிறது. ஓகே, சிருஷ்டி எப்படிப்பட்டது இருக்கும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறது. இந்த 3வது மந்திரம் சிருஷ்டி கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன்? சகுண பிரம்ம ஈஸ்வராவே இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார். எப்படி? மாயாசக்தி இருக்கு இல்லையா, அந்த மாயாசக்தி சிருஷ்டியை தோற்றுவிக்கிறது அப்படின்றது. அப்போ 4, 5 மந்திரம் ஜகத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு, எப்படி ஸ்வரூபம் எப்படின்றத இங்கே ஒரு தினசா உபனிஷத் பியூட்டிஃபுல்லாக வர்ணிக்கிறது. த ஹோல் ஜகத் சம்சார சக்கரமாக இருக்கிறது அப்படின்றத விஸ்வரூப காட்சி கொடுக்க போகிறது. ஓகே, த வாஸ்ட் யூனிவர்ஸ், கேலக்ஸி அண்ட் கேலக்ஸி. ஓகே, ஸோ மில்லியன் ஆஃப் கேலக்ஸி இருக்குது. ஓகே, ஸோ வெரி ஹியூஜ் விஷயம் இது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அதில் ஒவ்வொன்றும் இருக்க
அதில் ஒவ்வொரு கேலக்சியில் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். அதில் நம்ம இப்போ பார்க்குற ஒரு ஸ்டார் வந்து சூரியன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த சூரியனை வச்சு ஒரு மில்கி வே இருக்கிறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கிறது. அப்போது இந்த ஹோல் சிருஷ்டியில் இருக்கிறது, அந்த சிருஷ்டியில் இது ஒரு சின்ன மில்கி வே, ஒரு சூரியன், அந்த சூரியன்கிட்ட இருக்கிற ஒரு பூமி, அந்த பூமியை 7ஆக பிரித்து 7 காண்டம் சொல்லி அதை வந்து ஆசியா சொல்லி, அந்த ஆசியாவில் பாரதம் சொல்லி, அந்த பாரதத்தில் வந்து கன்னியாகுமரியில் முக்கடல் ஓரத்தில் நம்ம இப்போ உட்காந்துட்டுருக்கோம். புரியுதா? ஓகே, அப்போது இந்த விஷயம் இருக்க, இது வந்து பார்டர் ஏரியா, இந்த பார்டரில் ஏரியாவில் நம்ம உட்காந்துருக்கோம். இது வந்து சயின்ஸ் திருஷ்டியில் இந்த மாதிரி கேலக்ஸியாக இருக்கிறது. அப்புறம் வந்து கண்டம் விட்டு கண்டம் இருக்கிறது. இத்தனை விஷயமா இருந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கிறது அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சாஸ்திரம் சொல்கிறது அதே அகிலாண்ட அண்டக்கோடி பிரம்மாண்டானி அப்படி சொல்கிறது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனானி, அண்டம் சிற்றண்டம் பேரண்டம் பகிரண்டம் அண்ட சராச்சரம் பிரம்மாண்டம் அப்படி சொல்லிட்டு அண்ட சராச்சரங்கள் இருக்கிறது. இது இன்னொரு பக்கத்தில். அப்புறம் சாஸ்திர திருஷ்டியில் என்டையர் பிரபஞ்சம் ஈஸ்வரா விஸ்வரூபம். அப்போ மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸு, கேலக்ஸி, மில்கிவே, அதெல்லாம் வாட்டரு, மலை, ஹியூமன், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. ஈஸ்வர சாஸ்திர திருஷ்டியில் என்ன சொல்கிறது? இந்த ஹோல் சிருஷ்டியே விஸ்வரூபம், ஈஸ்வரனுடைய விஸ்வரூபமாக இருக்கிறது. ஓகே, காரணம் என்ன? காரணம் என்னென்னா பகவானே நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார். அவர் தான் இன்டலெக்சுவல் காஸ்ட், அவர் தான் மெட்டீரியல் காஸ்ட். தேர்ஃபோர் இந்த உலகம் சிவமயம், சக்திமயம், விஷ்ணுமயம் அப்படின்னு நம்முடைய திருஷ்டியில் நம்ம சொல்கிறோம். நம்ம அப்போ எங்கெங்கும் காணினும் சக்தியடா அப்படி சொல்கிறோம். அப்போ சர்வம் பிரம்மமயம், சர்வ பிரம்மமயம். அப்போ தேர்ஃபோர் ஈஸ்வரன் மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் தான் இந்த அகில உலகம், ஈஸ்வரனுடைய மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஈஸ்வரனே இந்த உலகமாக மாறி இருக்குது. எப்படி பால் வந்து தயிராக மாறி இருக்கிறதோ இந்த என்டையர் பிரபஞ்சம் வந்து ஈஸ்வரன் அப்படி சொல்லலாம். அகிலாண்டேஸ்வரி இந்த உலகத்துக்கு பேர். அதனால் ஜெகன் மாதா, ஜெகன் நிவாசா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த உலகத்தை. உத்தவ கீதையில் எப்படி சொல்கிறாரு? பகவானுடைய முதல் அவதாரம் எந்த அவதாரம் அப்படின்னு, மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த அவதாரத்தெல்லாம் சொல்லிட்டு உத்தவ கீதையில் எப்படி சொல்கிறதுனா, அவதாரம் இந்த பிரபஞ்சமே ஈஸ்வர அவதாரம், இந்த பிரபஞ்சம் தான் ஃபஸ்ட்டு அவதாரம் ஈஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? இந்த யுனிக்னஸ். ஓகே, இப்போ வந்து ராமர், கிருஷ்ணர், நரசிம்ம அவதார ஃபோட்டோலாம் இருக்கிறது. என்டையர் பிரபஞ்சமே அவதாரம். இப்போ கன்னியப்பன் ஒருத்தர் நீலமங்கலத்தில் இருக்கார். நாங்கள் வந்து ராமர கிருஷ்ணர் எல்லாம் பார்க்கல சுவாமி, அது ரூபம். அந்த சித்திரம் வந்து ஏற்கனவே வரையப்பட்டது. இங்கே நாங்கள் பிரத்யட்சமாக ஒரு சித்திரத்தை பார்க்குறோம். நாங்கள் உங்களை கண்கண்ட தெய்வமாக இங்கே பார்க்குறோம். இனி இந்த சித்திரத்தை வரைஞ்சி வச்சுக்கணும் நாங்கள் அப்படின்னு ஒரு கன்னியப்பன். இதெல்லாம் வந்து இந்த சித்திரம் அந்த படத்தை வந்து வச்சுருக்கிறது. ஆனால் இந்த பிரபஞ்சமே ஈஸ்வர அவதாரம், பிரபஞ்சமே ஈஸ்வராவதா, அது நம்மளுடைய யூனிக்னஸ். ஓகே, அப்போ ஜகத் ரூபேன ஈஸ்வரா, சம்ஜய்? ஓகே, அப்போ விஸ்வமே ஈஸ்வரா விஸ்வரூபம். அதுக்கு தனியாக ஃபோட்டோ எடுக்க முடியுமோ என்டையர் பிரபஞ்சத்தை? அதுக்கு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. ஒரு பக்கம் எடுத்துனா இன்னொரு பக்கம் காணாமல் போயிடும். புரியுதா? அப்போது ஸோ இதில் அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஃபஸ்ட்டு சொல்ல என்னது? விஸ்வம். விஸ்வம் அதுவே பகவானோட பேர், விஸ்வம். அதனால் ஸோ என்டையர் விஸ்வம் பிரபஞ்ச ஸ்வரூபம் ஈஸ்வரா. ஓகே, அதனால் இந்த 4வது 5வது மந்திரத்தில் இந்த பிரபஞ்சம் விஸ்வரூப ஈஸ்வரா. ஓகே, அதனால் கட்டோபனிஷத்து பகவத்கீதையில் வந்து ஊர்துவ மூல மத சாக்கம் அஸ்வத்தம், அஸ்வத்தம் ட்ரீயாக வந்து இந்த சிருஷ்டியை வந்து வர்ணிக்கிறது. புரியுதா? அதனால் இந்த 4வது மந்திரத்தில் ஒரு ஜெயிண்ட் வீல். புரியுதா? இந்த பிரபஞ்சமே சுத்தின்னு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேலக்ஸி இருக்க, அந்த கேலக்ஸி இவ்வளோ வெயிட்டு, இவ்வளோ டன் வெயிட்லாம் போட்டிருக்கல, அது எல்லாம் சேர்ந்து சுற்றுறது, இன்னும் சுற்றுறது. புரியுதா? ஒன்றோட ஒன்று சுற்றின்னு இருக்கு. அதனால தான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் டான்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றோட ஒன்று சுற்றிகிட்டே இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. புரியுதா? தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது இந்த அஸ்ட்ரானமி புக்கு படித்தோம்னா மைண்ட் பாக்லிங் ஆகும். புரியுதா? ஏன்னா ஒவ்வொரு கேலக்ஸியும் சுற்றுறது. புரியுதா? என்டையர் இது சொல்கிறது.
அது எப்படி சுற்றுறதா, ஃபர் செகண்ட் ட்ரில்லியன் கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுறது. அன்இமேஜினபிள். அதனால் நீ கொஞ்சம் வந்து அந்த இது இருக்க புவியீர்ப்பு விசை ஒரு நியத்தி, அந்த நியத்தி மாத்திரம் இல்லைன்னா நீயும் எங்கேயோ சுற்றிட்டு எங்கேயோ சுற்றின்னு இருப்பேன். புரியுதா? பூமிக்குள்ளே நீ வச்சுன்னு இருக்கிறதுக்கு அந்த நியத்தி, அதுதான் நியத்தி சொன்னோம் இல்லையா, அது ஒரு சக்தி. அது சிருஷ்டியில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அது. புரியுதா? அதனால் நீ இருக்கிறேன்னு. புரியுதா? அதனால் இந்த முழு பிரபஞ்சமே சக்கரம் சுத்துகிறது. ஓகே, இது ஃபஸ்ட்டு இமேஜினரி. ஓகே, 5வது மந்திரம் வந்து த ஹியூஜ் ரிவர். ஓகே, ஒரு பெரிய காட்டாறு, ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வந்து காட்டுறது. அப்போ சக்கர கல்பனா, நதி கல்பனா, விருட்ச கல்பனா, இந்த சிருஷ்டியை வந்து உபநிஷத்தும் மற்ற சாஸ்திரம் சொல்கிறது. ஓகே, அதனால் இந்த உலகம் எவ்ரிதிங் மூமெண்ட், நகர்ந்துன்னு ஓடிண்டே இருக்கிறது இந்த மூமெண்ட்டு. அதுலேருந்து சிருஷ்டிலேருந்து பஞ்சபூதத்திலான இந்த உடம்பு அதில் தான் சுற்றிகிட்டே இருக்கிறது. எங்கேயாவது சுற்றணும் போல் தோணுகிட்டே இருக்கிறதுக்கு காரணமே அதுதான், அங்கே தான். ஓகே, அதனால் இந்த விஷயம் இருக்கிறது. அந்த இது இது எப்படி சைக்கிள் ப்ராசஸ், இந்த சுற்றுறது சைக்கிள் ப்ராசஸ். கடல்லேருந்து தண்ணி எடுத்து திருப்பி மேகமாகி மழையை பொழிஞ்சு திருப்பி தண்ணி வந்து இதில் சேரும். லீனியர்ஸ் முறை கிடையாது, நமது சைக்கிள் சிஸ்டம். ஓகே, சிருஷ்டி ஸ்திதி லய, சிருஷ்டி ஸ்திதி லய, சிருஷ்டி ஸ்திதி லய. அதனால் ஒரே ப்ராசஸ் தான் இதில் வந்து. சிருஷ்டியில் ஒவ்வொரு சிருஷ்டிக்கு அப்போ புதுசாக ஒன்று வர்றதில்லை, புதுசாக ஒன்று குறையிறதில்லை. சைக்கிளிக் ப்ராசஸ். புரியுதா? அதனால் இதில் ஆரம்பம் எது முடிவு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயின்னு இருக்கிறது. அனாதி. ஓகே, விதையிலேருந்து செடி வந்ததா, செடியிலேருந்து விதை வந்ததா, ஓகே, முட்டையிலேருந்து கோழி வந்தா, கோழிலேருந்து முட்டை வந்ததா, சைக்கிளிக் ப்ராசஸ். ஓகே, இது எங்கே ஆரம்பிச்சது சொல்ல முடியாது, அனாதி. ஓகே, அதனால கோழிலேருந்து முட்டை, முட்டையிலேருந்து கோழி. புரியுதா? இது சைக்கிளில் இது ஆரம்பம், பிகினிங். அது பிகினிங் லெஸ், அனாதி. ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய ஜெயண்ட் வீல் சக்கரத்தை ரிஷிகள் தன்னுடைய தியானத்தில் ஈஸ்வரன் மூலமாக கண்டுபிடித்தனர். தம் ஏக நேமிம் அபஷ்யன். எப்படி இதை பார்த்தார்கள்? இதை வந்து ஜெயண்ட் வீலாக உபயோகப்படுறாங்க. நீங்கள் வந்து பழைய காலத்து நம்ம மாட்டு வண்டி இருக்கும், பத்திரிகையில் மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டி வந்து முதல்ல ரிம் இருக்கும், கட்டையில் இருக்கும், அதுக்கப்புறம் இரும்பில் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் ஃபோக்ஸ் கம்பி இருக்கும், அதாவது கட்டையிலே இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில் அப்புறம் அச்சு இருக்கும், அச்சாணி இருக்கும், அதில் ஒரு இது சுற்றி இருக்கும், இதெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி டோட்டல் விஷயத்தை வந்து இதை வந்து இது பண்ணியிருக்கிறது. அந்த கால நேமியை தான் அந்த பூரி ஜெகநாத்தில் வந்து பெரிய சக்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சக்கரம் ஜெயிண்ட் வீல், அது வந்து ஸ்வேதாஸ்வர உபநிஷத்தினுடைய ஜெயிண்ட் வீலோட ஐடியா இந்த ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதா? இது போட்டோம். ஏக நேமிம் சக்கரம் திரிவிருத்தம் சக்கரம் சோட சாந்தம் ஜெகத் சக்கரம். அதில் நம்பர் 1, அதில் இந்த சக்கரத்தில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கிறது இப்போ ஒன்று ஒன்றா இது உபநிஷத்து சொல்லப்படுது. இந்த ஜெயிண்ட் வீலில் என்னென்ன இருக்கிறது, சிருஷ்டியில் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லப்படுது. இந்த வீல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வீலை வந்து உபமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லப்படுது. எப்படி சொல்கிறது? நேமி. அந்த நேமினா அந்த அவுட்டரில் இருக்கிற ரிம், அந்த மாட்டு வண்டியில் இருக்க அவுட்டர் ரிம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது. ஓகே, இது ஒரு நேமி. ஓகே, ஒரு நேமி, ஒரே ஒரு லேயர் இருக்குது இந்த சக்கரத்தில். அந்த மாயா சக்கரம் ரிம் அது வந்து எவ்வளோ பெருசு இருக்கிறதோ, இந்த சக்கரம் எவ்வளோ பெருசு இருக்கோ மாயா அவ்வளோ பெருசாக இருக்குது. புரியுதா? அதனால் மாயாவுக்கு உலகம் எத்தனை பெருசு இருக்கோ அத்தனை பெருசு மாயா ரிம். புரியுதா? அப்போ மாயா அளவிட முடியாது, காரணம் யூனிவர்ஸ் அளவிட முடியாது. ஓகே, அந்த யூனிவர்ஸு இவ்வளோ சைஸுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. அது வந்து 73% யூனிவர்ஸு டார்க் எனர்ஜி, 73% யூனிவர்ஸு டார்க் எனர்ஜி, 23% யூனிவர்ஸு டார்க் மேட்டர். ரெண்டுத்துக்கு கூட்டினா எவ்வளோ வருது? 96. அது உனக்கு விஷயம் ஆகாத விஷயம். புரியுதா? மீதி வந்திருக்கிறது 4% இருக்க, அந்த 4% தான் ஸ்டடி பண்ண முடியும், மீதி வந்து ஸ்டடீஸுக்கே வராது. புரியுதா? இது அப்போ இதை வந்து நம்ம ஆளு முன்னாடியே சொல்லிட்டார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர். ஓகே, அர்ஜுனா உனக்கு ஏன் அந்த கியூரியாசிட்டி, என்கிட்ட இருக்க ஒரு அம்சத்தை தான் இப்போ உனக்கு காட்டியிருக்கேன், அதுக்கே தலை சுற்றுறதுன்ற நீ.
ஓகே. யத்யத் யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதே மேவவா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம் சம்பவம். என்னுடைய தேஜஸில் இருக்கிற ஒரு சிறு பகுதி இப்படி காட்டினேன். இப்படிதான் அதை திருவிளையாடல் போல என்னுடைய ஒரு அம்சத்தை அப்படி விட்டேன். அதுக்கு போய் பயப்படுறான், ஓடி போயிட்டான் அந்த பாடகன். சும்மா என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த பாட்டில் ஒரு பாட்டை அப்படி எடுத்து விட்டேன். சும்மா எனக்கு என் பாட்டை கேட்டு அவர் ஓடிட்டாருன்னா என் குருநாதர் எப்படி கொடுத்துருப்பாரு அந்த பாட்டு அப்படின்னு சொன்னேன். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு அம்சம்தான் இருக்குது, மற்றதெல்லாம் நீ கண்டுபிடிக்கல. இந்த 4% ஒன்லி அவைலபிள் ஃபார் ஸ்டடீஸ், அதுவும் ரெகுலராக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கிறது அந்த 4% சிருஷ்டி. புரியுதா? அதனால் இந்த பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்ச சக்தி, அதை அளவிட முடியாது, கணக்கிட முடியாது. இன்னைக்கு டேட்டு இதுதான் சொல்ல முடியாது, நாளைக்கு மாறிண்டே இருக்கும். அதனால் வேதகால ரிஷி தன்னுடைய சுத்த சத்துவ மனசினால தியானித்து பிரபஞ்ச ரகசியங்களை கண்டறிந்தனர். ஓகே. இது எல்லாமே எப்படியா? மாயாசக்தி. ஓகே. அப்போ மாயாசக்தியினுடைய அளவை நாம் மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த மாயாசக்தியினுடைய அளவு எப்படி மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, பிரம்மத்தினுடைய ஒரு கார்னர் தான் இந்த மாயாசக்தி அப்படின்னு அர்த்தம். இது எப்படி மெஷர் பண்ணலாம்? மாயாசக்தியினுடைய ஒரு துணுக்கு, இந்த பிரம்மத்தினுடைய ஒரு துணுக்கு தான் இந்த மாயாசக்தி, அதுக்குள்ள அடக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் காஸ்மிக் பிரபஞ்சம் ஒரு நேமி, மாயா நேமி. ஓகே. இது ஒரு லேயர் ஆஃப் ரிம். புரியுதா? இது மாயாவோட சக்தி அளவு. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சக்கரத்தில் இரும்பு கம்பி உள்ள இருக்கும், அந்த கட்டைக்கு அடுத்தது ரிம்பு இருக்கும். அந்த ரிம்மு திரிவிருத்தம். ஓகே. அந்த திரிவிருத்தம்னா 3 விதமான பிளேட்டு, மெட்டல் பிளேட் உள்ளது, சப்போர்ட் இருக்கும், அந்த இதுக்கான கட்டைக்கு சப்போர்ட் இருக்கும். புரியுதா? திரிவிருத்தம். அந்த திரிவிருத்தம் மாயா ஃபுல் சக்கரம் மாயா. புரியுதா? கட்டை அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த இரும்பு கம்பி. அது 3 விதமாக இருக்கிறது. அந்த 3 விதம் என்னது அப்படின்னா, தமசு, ரஜசு, சத்துவம், 3 குணங்கள் அந்த பிரபஞ்சத்தில் மாயாவுடைய பிரபாவமாக இருக்கிறது. புரியுதா? மாயா அப்படி பிரபஞ்சத்தில் இருக்கிறதுனா 3 குணத்தினால இந்த மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரி, 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சோடச அந்தம். இந்த அவுட்டர் ரிங்கு அப்புறம் இந்த ரிப்பு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த காலுக்கு. அது 16 விதமான சக்கரம், 16 ஆரக்கால் அப்படி சொல்லுவாங்க. குறுக்க கால் வரும். அந்த ஆரக்கால் ஃபோக்ஸு, அந்த ஃபோக்ஸ் கம்பி விளக்க ஆசிரியர்கள் 16 தத்துவத்தை சோடச கலா அப்படி சொல்கிறது. பிரஷ்ன உபநிஷத்து இங்கே தான் படிச்சிருக்கோம், சோடச கலா. ஓகே. அது 16 ச பிராணாமஸ்ருஜத பிராணச்சக்கரதாம் கம் வாயுர் ஜோதிராபக பிருத்திவி இந்திரிய மனஹா அன்னம் அன்னாத் வீரியம் தபோ மந்திரஹா கர்மலோகா லோகேஷு ச நாமச. 6வது அத்தியாயத்து 4வது மந்திரம். இது இங்கே இப்போ கேட்டோம். புரியுதா? சோடச அந்தம். ஓகே. சரி, அதனுடைய விளக்கம் என்ன? அந்த விளக்கத்தை அங்கே பார்த்துக்கணும். ஓகே. நீ பிரஷ்ன வாங்கி அங்கே பார்த்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன? அப்புறம் சாங்கியர்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இந்த சோடசகலா தச இந்திரியாணி ஸ்தூல பஞ்சபூதம், அதுக்கப்புறம் மனஹா. இது எப்படியோ ஒரு 16 கொண்டு வரலாம். ஓகே. அதுக்கு நமக்கு சமத்து இருந்தால் போகிறோம். ஓகே. ஏதோ 16 இருக்குது. ஓகே. மாயா 3 பிரபஞ்சத்தில் இருக்கிறது, 16 கலையாக இருக்கிறது. சரி, நெக்ஸ்ட் 4th சதார்த்த அறம். இந்த ஆரக்காலுக்கு அதுக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு கால் ஒன்றுக்கு பின்னி பணிஞ்சிருக்கிறது. அப்போ தான் இவ்வளோ பெரிய ஜெயிண்ட் வீல் சுற்றுறதுக்கு முடியும், இல்லைன்னா தனித்தனியாக பிச்சுட்டு போயிடும். இப்படிதான் அதில் குறுக்கால் நெடுக்கால போட்டிருக்கோம். அந்த குறுக்கால் நெடுக்கலை போட்டிருக்கிறது சத ஆரஹா. சதம்னா 100, அர்த்தம் என்ன? பாதி. அப்போ சத அர்த்தம் என்ன? சதாரகன என்ன? 50. ஓகே. 50. அந்த 50 தான் நமக்கு 54 சக்தி பீடமாக கும்பிட்டு இருக்கோம். புரியுதா? 54 சக்தி பீடம், சக்தி தத்துவங்கள் அந்த விஷயம். ஓகே. இதெல்லாம் சப்போர்ட் த காஸ்மிக் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிருக்கு. 54 விதமான சக்தி. புரியுதா? சரி, 5வது பாயிண்ட் என்ன? விம்சதி பிரதி அராபி. ஓகே.
இதுக்கு 50 ஃபோக்ஸ் கம்பி சப்போர்ட்டோட அதுக்கு இன்னொரு 20 ஃபோக்ஸ் கம்பி உள்ளர நுழைச்சி பின்னி இருக்கு. இந்த இந்த வீல் சக்கரம் வந்து பிச்சுட்டு போகாமல் பேலன்ஸ் அது பண்ணுறதுக்காக பேலன்ஸ் ஃபோக்ஸ் கம்பி இது. ஓகே, இந்த 20 அந்த 20 பிரதிஹார கவுண்டர் அது பிரதிஹாரன்னா அதுக்கு இந்த கவுண்டர் ஃபோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கவுண்டர் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இதுக்கு ஒரு ஃபோர்ஸ்னால் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். புரியுதா? அப்படி பண்ணால் தான் அது வந்து நிற்கும். புரியுதுல? ஓகே. விம்சத்தின்னு 20. ஓகே, 20 விளக்காசிரியர்கள் என்ன சொல்லுங்கிறாங்க அப்படின்னா தச இந்திரியாணி தச இந்திரிய விஷயம். 10 சென்சஸ் இருக்கு. அதுக்கான உலகத்தில் 10 விதமான சென்சஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. புரியுதா? இதுதான் உலகம். புரியுதா? அப்போ சென்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு கவுண்டர் ஃபோக்ஸ் வந்து சப்போர்ட்டு. இந்த உலகம் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்போ தானே பிரபஞ்சம் வந்து நன்னா நடந்துட்டு இருக்கோம். புரியுதா? அப்படி நடக்குது. நெக்ஸ்ட் என்ன? 6வது ஷட்பிகி அஷ்டகைகி. 6 விதமான அஷ்டகம் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ 6 விதமான அஷ்டகம் இருக்குது. ஓகே, 8 கொண்ட குரூப்பு 6 விதமாக இருக்குது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அது ஒரு செட்டு பண்ணி சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் பேர் மாத்திரம் சொல்கிறேன். பிரகிருதி அஷ்டகம், தாத்து அஷ்டகம், ஐஸ்வர்யா அஷ்டமா சித்தி, அது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஷ்டமா சித்தி அஷ்டகம், பாவ அஷ்டகம். பாவ அஷ்டகன்றது மென்டல் ஸ்டேட்டு. 8 விதமான மென்டல் ஸ்டேட் இருக்கா. மைண்டு வந்து 8 விதமான ஸ்டேட்ஸில் இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து யோக சாஸ்திரத்துக்கு உள்ளே போனால் அட்வான்ஸ் யோகாவில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தேவதா அஷ்டகம், சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ். புரியுதா? அது 8 விதமாக இருக்கிறது. குணாஷ்டகம். ஓகே, 8 விதமான வர்ச்சூஸ் இருக்கிறது, குணங்கள் இருக்கிறது. அதெல்லாம் இப்படி ஜெயின் ஃபீல் பிரபஞ்சத்தினுடைய இதனுடைய ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கிறது. ஷட்பிகி அஷ்டகைகி யுக்தம் இதெல்லாம் சேர்ந்துருக்கிறது. 7வது என்னதான்? 7வது விஸ்வரூப ஏக பாசம். இதுதான் இம்பார்ட்டன்ட். அது 20 தானே 50 தானே. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். விஸ்வரூப ஏக பாசம். ஓகே, ஏக பாசம். பாசம்னா சங்கிலி, பந்த பாசம் அது சொல்றோம் இல்லையா? பந்த பாசம். உனக்கு கொஞ்சமாவது பந்த பாசம் இருக்கடா உனக்கு? இப்படி வேற கேள்வி கேட்பான். எப்படின்னா டே டே அறிவு கட்டவனுக்கு பிறந்தவனே அப்படி கேட்குற மாதிரி. இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல பக்கத்தில் சொல்லுவான், பொடப்படா முண்டை கலப்பை அப்படி சொல்லுவான். முண்டை கலப்பைன்னு என்ன அர்த்தம்? முண்டம் இல்லாத பயலான்னு சொல்லுவான். அடா அறிவு கட்டவனே, முண்டம் இல்லாமல் எப்படி முண்டை மாத்திரம் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலை இல்லாதவன் சொல்ல அர்த்தம். தலை இல்லாதவன் அர்த்தம் அறிவு இல்லாதவன் அர்த்தம். அப்படி ஒரு இன்டெரக்டாக பேசுறது முண்டம் அப்படி சொல்கிறோம் இல்லையா? முண்டம்னு திட்டுறது என்ன அர்த்தம்னா அறிவு இல்லை, தலை இருந்தும் அந்த தலைக்குள்ள புத்தி இருந்தும் புத்தியை வந்து உபயோகப்படுத்தவனுக்கு முண்டம் அப்படி சொல்கிறது. அது இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக சொல்கிறது முண்ட கலப்பை அப்படின்னு சொல்லி. இதுல இது எதுக்கு சொல்லாதுன்னா பந்த பாசம் இருக்காடா. என்னடா பந்த பாசம்? பந்தம் தான் பாசம். பாசம் தான் பந்தத்தை படுத்து கட்டுறது எதுவோ அது சங்கிலி, அது பந்தம் அடிமைப்படுத்துறது. அப்படிதா? அதில் அடிமைப்படுத்துறது விலகி சுதந்திரமாக்குறது தான் நம்மளுடைய விஷயமே. ஓகே, சரி. இந்த பாசம்னா என்ன? அட்டாச்மெண்ட். பாசம்னா அட்டாச்மெண்ட். இம்பார்ட்டன்ட் விஷயம். டைவர்ட் ஆடுது பாரு. இதுதான் மாயாவோட ட்ரிக்கி. புரியுதுல்ல? இப்படியே இப்படி டெவலப் ஆகிடும். இந்த வீலு 8வது வீலு 10வது வீலு அதுக்கெல்லாம் உன்னிப்பாக கவனிப்போம். பாசம் வரும்போது அப்படியே மெதுவாக போயிடும். இப்படி யாரையோ பார்ப்போம். இதுதான் மற்றதெல்லாம் கேட்கலன்னா பரவாயில்ல, இதுதான் இம்பார்ட்டன்ட் கேட்கணும். ஓகே, பவர்ஃபுல் செயின் அட்டாச்மெண்ட். வெரி பவர்ஃபுல் செயின். எது? அட்டாச்மெண்ட், பற்று. புரியுதா? அதனால ஆசா பாசா தயிர் பத்தா ஏக்க பாசம் அட்டாச்மெண்ட் பற்று. அந்த பற்று தான், அந்த பற்று பலவிதமான அவதாரம் எடுத்து விரிந்து பறந்து போகிறது. இந்த ஹோல் சிருஷ்டி முழுக்க இந்த அட்டாச்மெண்ட் தான் ரூட்டு. அதுதான் விஸ்வரூபமாக எடுக்கிறது. ஓகே, இந்த பற்று ஒன்று தான் விஸ்வரூப அட்டாச்மெண்ட். ஓகே, விஸ்வரூபம் பார்த்த இல்லையா? பார்க்கலையா? அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. அதனால விஸ்வரூப அட்டாச்மெண்ட்டு. ஸோ அது வந்து பாசம்னா சங்கிலி, பற்று. இந்த விஸ்வரூபத்துக்கு மூலமாக இருக்கிறது பற்றுனா காமம், காமரூப பந்தனம். அப்போ எல்லா அனர்த்தங்களுக்கும் ஆரம்பம் காமம்.
இந்த காமம் தான் என்டையர் பிரபஞ்சமா விஸ்வரூபமா இருக்கிறது. காம ஏஷ குரோத ஏஷகா ரஜோகுண சமுத்பவகா மகாபாகோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். ஃபுல்லா பகவான் நான் விரும்பவே இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று என்னை இழுத்துட்டு போகிறதே, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஆள் என்ன வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போகிறதா இருக்கு. என்ன காம ஏஷ குரோத ஏஷகா எல்லாம் ஆசை தான். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே வாடம்பாள ஆடிடுவோமே வாழ்நாளிலே. எல்லா ஹோல் பிரபஞ்சத்தினுடைய விஸ்வரூபத்துக்கு ரூட் எங்க இருக்குன்னா காமம். அப்படிதான் காமம் ஆல்சோ விஸ்வரூபம். இது 100% உண்மை. சரி, ஓகே. விஸ்வரூபம் ஏகபாசம், இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். எல்லா விதமான பன்முகை விதமான ஆசைகளுக்கு பறந்து விரிந்து இந்த பிரபஞ்சம் பலவிதமான காட்சி மால்லாம் கட்டுறோம் இல்லையா, அது ஒரு பிரபஞ்சத்தினுடைய டிசைன். ஓகே, உள்ளர போயிடுன்னு வச்சுக்கிய, இதுன்னா விளையாடலாம், ஷாப்பிங் பண்ணலாம், ட்ரிங்க் குடிக்கலாம், எல்லாம் எவ்ரிதிங். ஒரு ஆசை உண்ணும் அந்த மாலுக்குள்ள ஒரே ஒரு ஆசை இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்க, மால் வெயிடா மால் ஒரே ஒரு ஆசை. கொஞ்சம் ஒரு கீட்டுக்கு நீ ஆசைப்பட்டு உள்ள போயிட்ட, சொத்தெல்லாம் வித்துட்டு வெளியில வரணும். அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். கையில காசு இல்லாம போயிட்டுன்னு வச்சுக்கோ, வெறுமையாயிடும். உலகமே வெற்றி ஒரு தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும், வெறுமை இருக்கும் அந்த மாதிரி. அதனால சோ நீங்க உள்ள போய் பாருங்க, அதுதான் இங்க விஸ்வரூபம் அப்படி சொல்றாரு இங்க. சரி, நெக்ஸ்ட் என்னவா? திரிமார்க்க பேதம். ஓகே, இந்த பந்த பாசம் இருக்க விஸ்வரூப பாசம், அது நம்மள 3 பாதையில இட்டுட்டு போறதான். ஆஃப்டர் த டெத்து 3 பாதையில இட்டுட்டு போறதான். 3 பாதை என்னது? ஏற்கனவே கிருஷ்ணன் சொல்றார் 3 பாதை: சுக்குல கதி, கிருஷ்ண கதி, அதோ கதி. புரியுதா? இங்க விளக்காசிரியர்கள் என்ன சொல்றாருன்னா, தர்ம மார்க்க, அதர்ம மார்க்க, ஞான மார்க்க. ஓகே, இது சோ மேலான ஜென்மம், கீழான ஜென்மம் லீட் டு நோ ஜென்மம், மோட்சம். ஓகே, இதே விஷயம்தான் இந்த மார்க்கம். நம்மள இது நம்ம இங்க வந்திருக்குது டிசையர்ஸ். இது என்ன டிசைர்? த ஹையஸ்ட் டிசைர், முமுக்ஷுத்வம். புரியுதுல? இந்த டிசைர் நமக்கு ஜென்மம் இல்லாம பண்றது. புரியுதா? இது அப்போ தர்ம அதர்ம ஞான மார்க்க பேதகா யஸ்மின். ஓகே, 9வது ஃபைனல் த்வி நிமித்த ஏகமோகம். ஏகமோகம் அப்படின்னா த ஃபண்டமெண்டல் டெல்யூஷன். அடிப்படை குழப்பம் ஒன்று இருக்கு. அது என்ன? அதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய அச்சாணி. அது என்ன அப்படின்னா அனாத்மா அபிமானஹா. அனாத்மா அபிமானகா. ஓகே, அதனால ஸோ இப்போ அனாத்மா எப்படி இருக்கிறது? அது ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பை அனாத்மா இன் தி ஃபார்ம் ஆஃப் அகங்கார மமகார ரூப அத்தியாசகா ஏவ மோகா. மோகம், டெல்யூஷன். ஓகே, அப்போ அகங்கார அத்தியாசம் சரீரத்திரயத்தில் இருக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், அகங்கார அத்தியாசம். மமகார அத்தியாசம் என்ன? மமகார அத்தியாசம் எக்ஸ்பேண்ட், அத்திம்பேர், ஆல் ரிலேஷன்ஷிப். அது 6th கோஷா. ஓகே, 5 கோஷா ப்ளஸ் 6 கோஷா, எவ்ரி திங். ஆள் சித்தி சித்தப்பா எல்லாம், மாமா மாம்ஸ் எல்லாம் பெரிய ரிலேஷன்ஷிப்பே வச்சிருக்கோம் நம்ம. அப்படிதான். வாங்கண்ணே வாங்க, எப்போ வந்தீங்க? அதெல்லாம் 6th கோஷா, 6வது கோஷா. ஓகே, பெரிய ரிலேஷன்ஷிப்பு. ஓகே, அந்த கல்யாண பத்திரிக்கையில் பின்னாடி போடுவான் தாய் மாமன், தாய் சேக்குன்னு, வந்தவர்கள் போனவர்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட்டு. இதெல்லாம் என்னது 6th கோஷா போடுறது, எல்லாம் ஃபுல் லிஸ்ட்டு போடுவான். ஓகே, அதெல்லாம் இருக்கிறது. அப்போது அவுட் சைடு சரீரத்ரயம், ஆல் ரிலேஷன்ஷிப். ஓகே, அது மமகார அத்தியாசம். இதெல்லாம் சேர்ந்தது ஏக மோகா. ஒரே ஒரு மோகத்தினுடைய விளைவா அனாத்மா அபிமானம். என்ன காரணம்?
த்வி நிமித்தம். திவினா ரெண்டு, அதனுடைய நிமித்தம் இதெல்லாம் காரணம். என்ன திவி நிமித்தம்? இங்க நீங்க வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாத்துக்கும் புண்ணியம் பாபம் தான் காரணம். புரியுதா? ஆல் ரிலேஷன்ஷிப் ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? புண்ணிய பாபம் தான் காரணம். ஓகே, அப்போ புண்ணியம் பாபம் அபிமானம் ஏக மோகா. அப்போ விஸ்வரூப ஈஸ்வரா இப்படி ஜெயண்ட் வீல் சக்கரமா காட்சி அளித்தார். அதுக்கு வர்பு என்ன? தியான யோக அனுகதாக அபஸ்யன். வேதகால ரிஷிகள் தன்னுடைய தபஸ் மூலம் தியானத்தின் மூலியம் இப்பேற்பட்ட ஒரு விஸ்வரூப காட்சியை கண்டுகளித்தனர். புரியுதா? ஓகே, அதனால தான் அந்த காட்சியை அந்த சனகாதி முனிவர்கள் பார்த்துட்டான். அதனால டைரக்டா ஓடி போய் தட்சிணாமூர்த்தி கிட்ட உக்காந்துட்டான். உன்னை நான் விட மாட்டேன், பிடிச்சுட்டேன், இனிமே விட மாட்டேன், எனக்கு அந்த காட்சி வேண்டாம், அந்த பக்கம் காட்சி வேண்டாம் அப்படின்ட்டான். புரிஞ்சுதுல? இப்படி 4வது மந்திரம் சொல்லி முடிக்கிறது. 5வது மந்திரம் நதி. நதி எப்படி சொல்றாரு அதையும் முடிச்சுடுவோம் இன்னைக்கு. அப்பதான் ராத்திரி நல்லா நிம்மதியா தூங்கலாம். 5வது மந்திரம் பஞ்சஸ்ரோதம்பும் பஞ்சயோன்யுக்ரவக்ராம் பஞ்சப்ராணோர்மிம் மிம் பஞ்சபுத்யாதிமூலாம் பஞ்சவர்தாம் பஞ்சது கௌகவேகாம் பஞ்சாசத்பேதாம் பஞ்சபர்வாமதீமகாம். இது பஞ்சவா இருக்கிறது தான். இதுக்கு பேர் பிரபஞ்சம்னு பேர். 5 5 பிரிச்சிருக்கிறது. புரியுதா? நெக்ஸ்ட் விஸ்வரூப ஈஸ்வரா தரிசனம் பஞ்ச 5 5 பிரிச்சு பிரபஞ்ச தரிசனம் சொல்றாரு. இங்க நதி கல்பனா. ஓகே, நதி கல்பனா. இப்போ சில நதி இருக்கிறது, அமேசான் நதி இருக்கிறது, அமேசிங் அந்த நதி. அதுக்கப்புறம் நதி 5 அருவி பார்த்தீங்களா? அதில் ஒரு ஓரமாக தண்ணி வந்திருக்கும். ஆனால் பிரம்மபுத்திரா இருக்குல்ல நதி, ஒரே நதி நம்ம நாட்டில் அந்த பிரம்மபுத்திரா மட்டும் ஆண் நதி. அது 14 கிலோமீட்டர் இருக்கும். என்னது? இதனுடைய அகலம் புரியுதா? நீ நடுவில் போயிட்டுன்னு வச்சுக்க, 7 கிலோமீட்டர் நடுவில் போயிட்டீங்கன்னா கடல் மாதிரி இருக்கும். புரியுதா? எங்கே இறங்குறது ஒன்றும் தெரியாது. அந்த பக்கம் கரைக்கு போனால் தான் நிச்சயம். புரியுதுல? அப்படி இருக்கும். நாங்கள் அந்த பிரம்மபுத்திராவை கடந்து போனோம் பாரு. அது இந்த இந்த இதெல்லாம் ஏற்றிண்டு அதில் அந்த காரை, நாங்கள் போன காரை அதில் ஏற்றின்னு போனோம். அது கரெக்டாக அந்த இந்த போட்டில் ஏற்றிக்கலைன்னா வெளியில் தங்கினா செத்து போயிடுவோம். அந்த வெட்ட வெளியில் காற்றுலேயே அடிப்பட்டு செத்து போயிடுவோம். அந்த மாதிரி அதில் கலம்பி போவோம். ஒரு த்ரில்லிங் இருக்கும் அது. புரியுதா? அப்படி பிரம்மபுத்திரா 14 கிலோமீட்டர். நம்ம குளித்தலை பக்கத்தில் காவேரி இருக்க 2 கிலோமீட்டர். அதுக்கு பேர், அந்த 2 கிலோமீட்டர் காவேரிக்கு பேர் அகண்ட காவேரின்னு பேர். எதெல்லாம் உலகத்தில் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கோம்னு வச்சுக்க. நம்ம ஆளுக்காரர் இருக்கான எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்துடுவான். அகண்ட காவேரி நமக்கும் பார்க்கும்போது, நம்ம சென்னையிலேருந்து போகும்போது இவ்வளோ 2 கிலோமீட்டர்னா இவ்வளோ பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பிரம்மபுத்திரா பார்த்தா அதுவே ஒரு ரிவர் மாதிரி இருக்காது, அகலம். புரியுதா? அங்கே பிரம்மாண்டமான ரிவரு. ஓகே, அதை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் சேரத்துக்கு 2.5 மணி நேரம் ஆகும் இந்த பிரம்மபுத்திரா கடக்கிறதுக்கு. புரியுறதா? நாங்கள் இந்த 2 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த இது அகண்ட காவேரி, நான் ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன். நான் அதுக்கு பேர் ஜக்காடுன்னு பேர். அப்படின்னா அந்த வண்டியில் தான் நான் திருச்சி ஜில்லா முழுக்க வண்டி சைக்கிள் ஓட்டிகிட்டு போவேன். அப்படின்னா அப்போல்லாம் திருவள்ளூர்னு ஒரு வண்டி வந்தது. தெரியுமா உங்களுக்கு? திருவள்ளூர் பஸ் இப்போ இருக்காது, இல்லை எடுத்துட்டான். ஓகே, திருவள்ளூர் பஸ்ஸு இருக்கு. அப்போ ரொம்ப பெரிய ப்ரெஸ்டீஜ் பஸ் அது. ஓகே, திருவள்ளூர் பஸ்ஸு. அவன் சென்னையிலேருந்து கரூருக்கு வரான். நான் 2 கிலோமீட்டர் இந்த காவேரி பாலம் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றுல பாலத்தில் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரேன். அந்த திருவள்ளூர் பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணிட்டேன். உள்ள இருக்கலாம் கத்துறான், சைக்கிள் அப்படின்னா அவன் மெட்ராஸ்லேருந்து எப்படி வந்திருப்பான் பாரு. வா, இதுதான் பிராரப்தன்றது. புரியுதா? இந்த விஸ்வரூப சக்கரத்தில் மாட்டிப்பான் சில பேர். இப்படி ஒரு பஸ்ஸில் ஏறிட்டான்னா என்ன ஆகிறது அவன் வாழ்க்கை? நடுவில் இறங்கி என்ன ஆகிறது? எகிரி குதிக்கணும். புரியுதா? குதிச்சு வேற பஸ்ஸில் ஏறி வரணும். அப்படிதான் பண்ணணும். நான் அப்படிதான் பண்ணுவேன். நான்
சில பஸ்ஸு போகும்போதே 2-3 ஸ்டேஷன்லேயே தெரிஞ்சு போடும் அது போகிற வேகத்துக்கு. நான் டிக்கெட் போனால் கூட போகிறதுன்னு சொல்லிட்டு நடுவில் இறங்கி இன்னொரு பஸ் பிடிச்சி முன்னாடி போயிடுவேன். புரியுதுல? அப்படி அதுதான். அதே போல் தான் இந்த ஜெயிண்ட் வில்லேருந்து அதுவாக உன்னை தள்ளவே தள்ளாது. நீனா எகிரி குச்சி வெளியில் வந்தேன்னா தான். அதனால் ஃபஸ்ட்டு ரவுண்ட் மேரி கோ ரவுண்ட், அப்புறம் சாரி கோ ரவுண்ட். அந்த வீல்லேருந்து கத்தி கித்தி எப்படியா கீழே குதிச்சுடணும் முதல்ல தப்பிச்சன்னு. அப்படிதான். அப்படி தப்பித்து வந்தவர்கள் தான் ஜீவர்கள். இதெல்லாம் தப்பித்த ஜீவர்கள். புரியுதா? அதனால நதி கல்பனா சொல்றது பஞ்சஸ்ரோத அம்பும். ஓகே, ஸ்ரோதனா ட்ரிபியூல்ஸ். அதாவது இந்த நம்ம கும்பகோணம் குளத்துக்கு போனீங்கன்னா உள்ளர நிறைய குட்டி குட்டி கிணறு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊற்று. புரியுதா? அப்போ ஒரு நதி போகிறதுனா அதில் ஊற்று இருக்கும். தண்ணி தானே சுரக்கிறதுக்கு நிறைய ஊற்று இருக்கும். புரியுதா? அதனால இருக்கு. இந்த நதியில், இந்த விஸ்வரூப நதியில் பலவிதமான ஊற்றுக்கு. அது 5 விதமான ஊற்று இம்பார்ட்டன்ட். இந்த 5 விதமான ஊற்றுல தான் தண்ணியே நிரம்புறது இந்த ஆற்றுல. புரியுதா? அது என்ன அப்படின்னா, விஸ்வரூபத்தில் சப்த பிரபஞ்சம் ஒரு ஊற்று, ஸ்பரிஷ பிரபஞ்சம் ஒரு ஊற்று, ரூப பிரபஞ்சம் ஒரு ஊற்று, ரசப்பிரபஞ்சம் ஒரு ஊற்று, கந்த பிரபஞ்சம் ஒரு ஊற்று. புரியுதா? இதுதான் உலகமே. பஞ்ச இது இருக்க. இந்த 5 விஷயம் தான் உலகம். இந்த 5 விஷயத்து இல்லைன்னா உலகமே கிடையாது. புரியுதா? சரி, இது அது மகா கும்பமே. அந்த கும்பல இதில் உள்ளே போயிருந்தீங்கன்னா தெரியும். சரி, பஞ்ச யோனிகி. யோனிகினா காரணானி. 5 விதமான ரா மெட்டீரியல். ஓகே, இந்த உலகத்தில் இருக்க என்ன இருக்கு ரா மெட்டீரியல் அப்படின்னா, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம், பஞ்சபூதம். அது ரா மெட்டீரியல். புரியுதா? நீங்கள் பாஞ்ச பௌத்திக பிரபஞ்சம் வேர்ல்டு. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நதியில் நிறைய கல் மண்ணெலாம் இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். புரியுதா? அதெல்லாம் கடந்து கடந்து தான் நதி போயின்னு இருக்கும். அப்படி பஞ்சயோனிகி 5 விதமான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிறது. அப்புறம் பஞ்சயோனி உக்ரஹ. உக்ர. ஓகே, உக்ரஹன்னா என்னது? அன்பிரடிக்டபிள் லைஃப். அன்பிரடிக்டபிள் லைஃப். ஸோ அன்கண்ட்ரோலபிள். அன்கண்ட்ரோலபிளாக இருக்கிறது. இது என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு நடக்கும், நெக்ஸ்ட் செகண்ட் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, த ஹோல் வேர்ல்டு லைஃப் அன்பிரடிக்டபிள். நமக்கு வேதாந்தத்துக்கு எப்படி தெரியுமோ, அன்பிரடிக்டபிளே கிடையாது. ஏன்னா அன்பிரடிக்டபிள் ப்ரெடிக்டபிள். இப்படி நடக்க முடியாதது ஒன்று நடக்கும்ன்றது நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அன்பிரடிக்டபிள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால நமக்கு பிரச்சனை வராது. புரியுதா? எந்த ஒரு விஷயமும் புரிஞ்சுண்ட ப்ராப்ளம் நமக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும். புரியாத திடீர்னு அட்டாக் பண்ணுற ப்ராப்ளம் தான் நமக்கு இன்னும் அதிகமாக போயிடும். புரியுதா? அதனால உக்ரா வெரி பவர்ஃபுல். இந்த உக்ரா இருக்கிறத வெரி வெரி பவர்ஃபுல். அது மட்டும் இல்லை, அது எப்படிப்பட்டது? பஞ்சயோனி உக்ர வக்ராம். வக்ரம்னா மாறி மாறி இருக்கும், ஒரே சீராக போகாது. ஓகே, அதாவது திடீர்னு தென்றல் காற்று வீசும், அப்படியே ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா, வாழ்க்கை இப்போ பிரச்சனை இல்லாமல் போயின்னு இருக்கு. அப்படி அது நினைக்கவே கூடாது. ஆனால் பாலாப்பணம் சும்மாவே இருக்காது, திரிசமம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்பா, நல்லா போயிட்டு இருக்கு, உடம்பெல்லாம் நல்லா இருக்கிறது, இப்படி நினைக்கும். உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குன்னா ஏதாவது ஒன்று கெடுக்கும். புரியுதுல? மைண்டு உருட்டி அது கர்ம வினை அங்கே நம்ம நினைக்கிறதா அது வரும் ஆட்டோமேட்டிக்லி. சுனாமி அடிக்கும் பாரு, ஒரு சுனாமி அடித்து திக்கு முக்காடாயி பெரிய திருப்பி நிலைக்கு சேரும்போது காலம் கடந்து போயிடும். ஓகே, அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நம்ம வாழ்க்கையே இது எர்த்குயிக்கு, அப்பப்போ எர்த்குயிக்கு நடந்துகிட்டே இருக்கும். அது 5 ரெக்டரா அதுனா அது 5 இருக்கும், மேக்ஸிமம் 6 பாயிண்ட் வரைக்கும் போகலாம். ஓகே, 7 பஸ்மாயிடலாம், ரிச்சர்ஸ். ஓகே, அது வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகே, 1, 2 எப்பயுமே இருந்துன்னு இருக்கு. இந்த பூமி இப்போ 1, 2ல் இருக்கிறது, ஆனால் எர்த்குயிக்கு நமக்கு தெரியாது. புரியுதா? அதனால ஒவ்வொருத்தர் லைஃப்ல எர்த்குயிக் இருக்கு. அது 1, 2, 3, 4 வரைக்கும் ஒன்றும் வெளியில தெரியாது. அந்த 5 வெளியில வரும்போது தான் அந்த கண்ணீர் வர்றது, இதுல வர்றது, அப்புறம் மற்றவங்கள ஷவுட் பண்றது, அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஃபார் எர்த்குயிக். புரியுதா? அன்பிரடிக்டபிள், அன்மெஷரபிள், அன்கண்ட்ரோலபிள். ஓகே, நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்டது. சரி, அடுத்தது என்ன? இதெல்லாம் நதி கல்பனா. இந்த நதியை வச்சுட்டு சொல்றாரு. பஞ்சப்பிராண ஊர்மிமம். ஊர்மினா இந்த அலைகள். ஊர்மினா அலை. ஸோ அலைகள் சிலதெல்லாம் நதியில்
அதுவே அலை மாதிரி அடிக்கும், அது பெருசாக. ஓகே, அது என்ன அப்படின்னா சில சமயம் அந்த அலையில் மாட்டிட்டு திண்டாடுவோம், புரியுதா? வெளியில் வர முடியாமல் இந்த பசங்கள்லாம் வந்து அந்த நதியில் இந்த நீச்சல் அடிக்கிற பசங்க பார்த்தேன், இப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும் இப்படி இருக்கும், ஆனால் த்ரில்லாக அதில் இது பண்ணுவான். அது பிராண ஊர்மி. ஓகே, அது கர்மா கனெக்டடு, கர்மேந்திரிய பேக்கடு. ஓகே, டோட்டல் ஹியூமன் காஸ்மிக்கினுடைய பவர் அது கர்மா. ஓகே, அது நம்மளை எடுத்துட்டு போகும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? 4வது பஞ்ச புத்தி ஆதி மூலாம். ஓகே, புத்தி பஞ்சஞானம். என்ன புத்தி பஞ்சஞானம்? சத்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த. இதுக்கு என்ன ஆதி மூலம்? இதுக்கு மூலம் என்ன? மைண்டு. இந்த ஞானேந்திரியங்கள்லாம் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றது யாரு? மிஸ்டர் மைண்டு. புரியுதா? அந்த மைண்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பஞ்ச புத்தி ஆதி மூலம். ஓகே, இந்த மைண்டு 5 ஞானேந்திரியில கண்ட்ரோல் பண்றது. மைண்டு தான் உலகத்துக்கு தோற்றமே அளிக்கிறது. ஓகே, இந்த மனசுன்னு தான் இருக்கிறது. அதுதான் மனேவ மனுஷானா காரணம் பந்த மோட்சம் அப்படி சொல்றது. அப்போ மைண்டு தான் மூல காரணம். ஓகே, முதல் இச்சா எங்க உண்டாகிறது? மைண்டில் தான் உண்டாகிறது. ஓகே, அப்போ முதல்ல அவித்யா டு டிசையர். ஓகே, அவித்யா டு டிசையர், டிசையர் டு கர்மா, கர்மா டு கர்ம பலம், கர்மா டு என்டையர் பிரபஞ்சம். ஓகே, விஸ்வரூபம். ஓகே, அப்போ இதுக்கு மூலம் என்னது? மைண்டு. ஓகே, அந்த மைண்டோட ஒரு காமம் தான், அந்த காமம் வந்து நமக்கு எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு கூட்டிகிட்டே போகும், டோட்டல் விஸ்வரூபத்தை காட்டிடும். ஓகே, அடுத்தது என்ன? பஞ்ச ஆவர்த்தாம். பஞ்ச ஆவர்த்தாம். ஆவர்த்தாம் என்ன? சுழல். இந்த நீங்க நதியில போனீங்கன்னா சுழல் இருக்கும், புரியுங்களா? அந்த சுழல் தான் இந்த 5. அது வந்து என்னது அப்படின்னா சுழலை மாட்டிண்டு. சுழலை மாட்டிருக்கீங்களா நீங்க? மாட்டிருந்த இல்லையா? அதெல்லாம் ஒரு அனுபவம் தான், புரியுதா? நான் பீச்சில் குளிக்கும் போது ஒரு சுழலை மாட்டின்ட்டேன். ஓகே, அப்படியே ஸோ நாட் ஈஸியாக அது அது காப்பாற்றுறவனையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும், புரியுதா? அப்படிப்பட்ட சுழல். அந்த சுழல் என்ன தெரியுமா? 5 சென்சஸ். 5 சுழல் இப்படி சுத்திடுச்சு. ஒரு சுழலே 5 சுழல், 5 சென்ஸும் ஒன்றா வேற வேலை செய்யும். சில சமயம் மொத்தமாக இழுத்துட்டு போயிட்டு தள்ளிடும் கீழே. ஓகே, அதனால் அது அது பெரிய துக்கம்தான். அப்புறம் என்ன? பஞ்ச துக்க ஓக வேகம். அப்படின்னா என்ன? வேகம்னா பாஸ்ட் மூவ். இந்த நதியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா மெதுவாக போடின்னு இருக்க மாதிரி இருக்கும், உள்ளர கரண்ட் இருக்கும் பாரு, அத்தனை கரண்ட் இருக்கும், புரியுதா? அந்த பாஸ்ட் கரண்ட் இருக்கும். அதில் தான் சில இடத்துல கையை வச்சுன்னு அப்படியே இழுத்துட்டு போயிடும் அந்த இது நதியில். பெரிய பெரிய நதியில் அங்கெல்லாம் நம்ம படித்துறை இல்லாத இடத்துல இறங்க மாட்டோம், புரியுதா? நம்ம வேணால் அந்த இனிமேல் எங்கே போக போகிறோம், எப்பயாவது போனோம்னா யாராவது உங்களுக்கு பிடிக்காதால அதை உள்ளர காலை விட்றா அப்படின்னு சொல்லியிருக்கணும். பரீட்சார்த்தமாக நீ ஒருத்த ஆளுக்கு சமூகத்தில் இருந்து டெவலப் பண்ணி காட்டுறா அப்படின்னு சொல்லலாம், புரியுதா? அதனால் 5 விதமான கரண்ட் என்ன தெரியுமோ? 5 விதமான கரண்ட். அந்த 5 விதமான துக்கம், ஓக கலெக்ஷன், சமூகம், 5 விதமான துன்பங்கள் சேர்ந்து தான் வாழ்க்கை, பிரபஞ்சம், விஸ்வரூபம். ஓகே, 4 வந்து பகவான் சொல்லிட்டாரு. ஓகே, யாரு? பகவான் கிருஷ்ணர். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம் 4 சொல்லிட்டாரு. இன்னொரு என்னது? கர்ப்பவாசம். திருப்பி போய் கர்ப்பத்தில் போய் உள்ளார போய் மாட்டிக்கிறது, சிக்கிக்கிறது, மலம் மூத்திரம் இதெல்லாம் போய் அதில் போய் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அந்த கர்ப்பப்பைக்குள்ளார ஒரு குழந்தை எப்படிலாம் இருக்குன்னு கொஞ்சம் நீ அது உள்ளார ஒரு 10 நிமிஷம் இருக்கிற மாதிரி ஃபீலிங் பண்ணிப்பாரு. இன்னொரு ஜென்ம பிறக்கணுமா பாரு. அதனால கர்ப்பவாசம். ஏகா ஓகா, ஓகன்னா சமூகா, 5 சேர்ந்தது துன்பம் அப்படி சொல்றது. ஜென்மம் துக்கம், மிருத்யு துக்கம், இன் பிட்வீன் டிசீஸ், வயோதிக துக்கமோ துக்கம். அது இப்போ தெரியாது, வயோதிக வரும்போது தான் தெரியும். ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கே இன்னொருத்தருடைய ஹெல்ப் வேணும். அது இத்தனை நாள் சொன்னதெல்லாம் ஒன்றும் கேட்காது. இப்போ பாட்டி நீ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவான், இப்படிதான். டே உனக்கு எவ்வளோலாம் கொடுத்துருக்கேன்டா, அன்றைக்கி பெருசாக கொடுத்துட்டேன் போ. ஒன்றுமே இதெல்லாம் டைலாக் பண்ணால் கூட ஒரு ஆறுதல் இருக்கும். சிலதெல்லாம் பேசக்கூட பேசாது, இப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இப்படிதான் இதெல்லாம் வந்து துக்கம். இப்போ இந்த வயோதிக துக்கம் எப்போ தெரியும்? இப்போ இருக்கிற வயோதிகளை பார்த்து அறிவு வந்ததுன்னா நல்லது. இல்லை எனக்கு பர்சனல் அனுபவம் வேணும்னா அப்போ நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, அதில் கர்ப்பவாசம், பஞ்சாத் பேதாம். ஓகே, ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று பிரான்ச்சஸ்,
விதவிதமான அபரா வித்யா இருக்கிறது. ஓகே, பாட்டனி, பிசியாலஜி, அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன இருக்கிறது, நாலேஜி, சைக்காலஜி இருக்கிறது, சோஷியாலஜி இருக்கிறது. இதெல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் நாலேஜ் இருக்கிறது. இதெல்லாம் அபரா வித்யா. பஞ்சாத் பேதம், பலவிதமான பிரிவு, விதவிதமான பிரிவுலாம் இருக்கிறது. இதெல்லாம் விஸ்வரூப காட்சியில் சொல்றது. ஓகே, பஞ்சபர்வாம் அப்படின்னா பஞ்சபர்வாம் பலவிதமான ஸ்டேஜஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ். ஓகே, பஞ்ச கிளேசங்கள். இது நம்ம இவர் பதஞ்சலி அவர் சொல்றாரு, பஞ்ச கிளேசங்கள். அந்த பஞ்ச கிளேசம் விஸ்வரூப காட்சி. என்ன பஞ்ச கிளேசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ. ஃபர்ஸ்ட் லெவல் நல்லா முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த பஞ்ச கிளேஷா அவித்யா. அவித்யானா என்னது? இக்னரண்ட். என்ன இக்னரண்ட்? ஆத்மா அனாத்மா மிக்சிங், மிதுலீனி கரணி, உன்னோட ஒன்று சேர்ந்து போச்சு. அதுதான் குழப்பமே. ஓகே, நான் ஆத்மாவா அனாத்மாவே மிக்சிங் ஆயிடுச்சு. இது தெரியாம நான் ஆத்மாவும் இருக்கிறது அனாத்மாவும் இருக்கிறது, நான் ஆத்மா எனக்கு தெரியாம அனாத்மாவை டிக்ளேர் பண்றேனே, இக்னரண்ட் ஃபெலோ. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன? அஸ்மிதா. அஸ்மிதா அகங்காரம். ஆரோட குழந்தை அகங்காரம்? இந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவும் ரெண்டு சேர்ந்ததுனால வந்த குழந்தைக்கு பேர் அகங்காரம். ரெண்டு பேர் மிக்சர். அந்த மிக்சர் வந்து அவித்யா, இக்னரண்ட். அந்த மிக்சரோட குழந்தைக்கு பேரு அகங்காரம். ஆத்மாவை விட்டுட்டு அனாத்மாவை நானுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால வந்த விளைவு இருக்க அகம் கருத்துரு அகங்காரகா. எப்போ உனக்கு அகங்காரம் வெளியில் வந்துருத்தோ சகல சம்பத்துக்களும் டெவலப் ஆகிடும். புரியுதா? ஹோல் பிரபஞ்ச ஸ்டார்டிங். ஓகே, அகங்காரம் வந்தோடனே காலையில் எழுந்தோடனே நான் அப்படின்னு சொன்னால் டிகிரி காஃபியா நெஸ்காஃபியா அப்படின்னு வந்துடும். அந்த ஆசை வரும். ஓகே, எல்லாம் ஆசை எங்கே வந்திருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக அதனுடைய சகலபாடி அது வந்து துவேஷம். எங்க ராகம் இருக்கிறதோ அங்க துவேஷம் இருக்கும். புரியுதுல? ராக துவேஷம். எங்க ராக துவேஷம் வந்திருக்கிறதோ ரெண்டு கலந்து மிக்ஸ் ஆகி ப்ரீ நோஷன் ஆகி உள்ளர கன்ஃபியூஸ் ஆகி குழப்பத்தில் உச்சசாகி போச்சுன்னா பாடி எந்துன்னு முடிவு பண்ணி உயிர் மேலே ஆசை வந்துடும். இந்த தேக அபிமானம் திக்காயிடும். ஓகே, இதெல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது. ஓகே, அதனால ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இந்த பாடி மேலே அபிமானம்னா, நான் சிருங்கேரியில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு அப்பா ஒரு சின்ன பொன் குழந்தை. ஓகே, இவங்க வந்துட்டே இருக்காங்க. பாம்பு வந்துடுத்து. இப்போ வந்து நம்ம சாஸ்திராலத்தில் ஒரு பாம்பு வந்துடுத்து. புரியுதா? ஓகே, அது வந்து சிருங்கேரியிலையும் சாப்பிட்ற இடத்துல பாம்பு உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அது இடத்துல அது வேலை பண்ணுறேன். அது வந்துடுத்து. வந்தோடனே இவர் திட்டு பண்ணி இப்படி நடந்து வரும்போது இப்படி பாம்பு இப்படி பார்த்தா எப்படி இருக்கும் பாம்பு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். சொந்த குழந்தையாக்கும், அவ கசின் இல்லை. புரியுதா? அந்த ஓடி போய் அந்த செகண்ட்ஸ்ல ஓடி போய் தூரக்கு போய் நின்னோன்னு ஐயோ நம்ம குழந்தைன்றதுல அந்த செகண்ட்ஸ்ல வருது. இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய இது இந்த கிளிக்கு. புரியுதா? அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தைய வந்து நான் டபால்னு தூக்கிட்டு இப்படி ஓடி வந்துட்டேன் நான். புரியுதா? பாம்பு இப்படி கிராஸ் ஆகி அவர் மெதுவாக தான் போனார். அவர் வந்து அதுக்கப்புறம் குழந்தைய வாங்கிட்டு போனார். என்ன ரொம்ப அவமானமாக நினச்சிக்கிட்டு அவர் எத்தனை நாள் நொந்திருப்பார் தெரியுங்களா அந்த விஷயத்தை நினச்சி. நம்ம வந்து குழந்தைய விட்டுட்டு, அந்த குழந்தை இப்போ வயசாக இருக்குன்னு வச்சுக்கேன், அப்பா நீ என்ன அன்னைக்கே என்னை விட்டுட்டு போயிட்ட நீ. அது அத்தனை அளவுக்கு இந்த உடம்பு மேலே அபிமானம் இருக்கு. புரியுதா? விஸ்வரூப ஈஸ்வரா. ஓகே, சரி, இதெல்லாம் வந்து இன்டலெக்சுவல் பார்ட்டு. அதிமகா ஞானி மகா விஜானி மகா இத்தியதி தியானத்தில் இந்த கண்டு காட்சி. அதிமகா தியான யோக அனுகதா அபஷ்யன் பஞ்சக்லேஷகா யூனிவர்ஸ் ப்ராப்ளம் மைண்டோட டிஸ்டர்பன்ஸு இதெல்லாம் இருக்கிறது. இதுக்கு உண்மை என்ன? அப்படி சம்சார வர்ணனை இருக்கிறது. இந்த சம்சார வர்ணனை தான் ஜெயின் டிவிலாவும் நதி கல்பனாவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ரெமெடி இருக்கா இல்லையா? இதுக்கு வழி இருக்கா? ஜெயின் டிவிலேருந்து தப்பிக்க முடியுமா முடியாதா? ஆஃப்டர் த நித்ரா. ஓகே, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்